தனியா வந்து உட்கார்ந்துருக்கேன். இப்படி தனியில இருக்கிறது மறுக்குங்க. என்னப்பா அம்மையார் மாதிரி பேசுற? என்னைக்குமே சந்தோஷத்தை கொடுக்காதுப்பா. இப்ப நான் சொல்லிப்பாரு உதறு ஒட்டா, நாம்னு சொல்லிப்பாரு உதறு ஒட்டும். இப்ப நீ நாம்னு சொல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு. புரியலையா? உன் கல்யாணத்துக்கு உங்க அம்மா பொண்ணு பார்த்தாச்சு. பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம சொக்கனோட அண்ணன் பொண்ணு மாதுரி தான். அது ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணுங்க. இல்ல, உன் முரட்டுத்தனத்துக்கு அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு தான் பொருத்தம்னு உங்க அம்மா நினைக்கிறாங்க. அதுக்கு இல்ல. புரியுது புரியுது. சூதாடியோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையே சூதாட்டமா ஆயிருமோன்னு பயப்படுற. ஐயா, பரம்பரை நினைச்சு நான் பயப்படல, அவ படிப்பை நினைச்சுதான் பயப்படுறேன். ஒரு இங்கிலீஷ் படிச்ச பொம்பளையால எங்க அம்மா புருஷனை பிரிஞ்சாங்க. இந்த இங்கிலீஷ் படிச்ச பொண்ணால எங்க அம்மா புள்ளைய பிரிஞ்சிடக்கூடாது. தம்பி, நல்ல வாழ்க்கை அமைகிறது பேசுற மொழியில இல்லப்பா, நடந்துக்கிற விதத்துலதான். வசந்தா மாதிரியே இந்த பொண்ணு இருப்பான்னு நினைக்கிறது தப்புப்பா. ஐயா, இதை முன்ஜாக்கிறதுன்னு நினைச்சாலும் சரி, மூட நம்பிக்கை நினைச்சாலும் சரி, அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை சுகப்படாதுங்க. நான் வாழை தோப்புங்க, நான் கோழி பண்ணங்க, நான் ஆட்டு மந்தைங்க, நான் சமையலுங்க. வாழை மரம் வா. யோ, 50,000 வாழை மரம் வேணும். 5 அடிக்கு ஒன்னா கட்டணும். நம்ம கல்யாணத்தன்னைக்கு எவனும் வாழையில சாப்பிடக்கூடாது. இந்தா கோழி பண்ணு. வா வா வா. ஒருத்தண்டா யோ, ஒரு 5,000 நாட்டுக்கோழி, 10,000 டவுன் கோழி எல்லாத்தையும் சேவ் பண்ணி கொண்டு வந்துரு. கோழிக்கு சேவிங்க? ஆட, ஏற இடத்துல கிளீன் பண்ணி கொண்டு வான்னு சொன்னேன். அப்புறம் சூப் வைக்கிறதுக்கு குஞ்சு கோழியே ஒரு 10,000. முட்டையாவது மிஞ்சிட்டோம், இல்லைன்னா கோழி எல்லாமே அழிஞ்சு போங்க. கோழிக்கு போய் இந்த போய் ஜோலி பார் போ. ஆட்டு மந்தே வா. ஐயா, சுருக்கமா கூப்பிடுறா. இந்த இழுத்தின கல்யாணம் முடிஞ்சு வரதா? நான் சீக்கிரமா பேசிருங்க. ஆட்டு மந்த வா. ஐயா வந்துட்டேன். யோ, வத்தலும் தொத்தலமா ஆடுகளா வரக்கூடாது சொல்லிவிட்டேன். நல்லா வயசு பொண்ணு மாதிரி இளம் ஆடா 6,000 ஆடு. 6,000மா? ஏன், அது நீ கண்ணிலேயே பார்த்தது இல்லையா? போங்கடா, ஆந்திரா பார்டர் கேரளா பார்டர் போய் லாரியா புடிச்சிட்டு வாங்கடா போ. சமையலே நீ வா. கும்பிடுறாங்க. யோ, ஆம்பளைகள் ஒரு 6,000 பேரு, பொம்பளைகள் ஒரு 2,000 பேர். சாப்பிட வர்றவங்களா? சமையல் வேலைக்கு சமைக்கிறதுக்கே அப்போ பத்தி வைக்கணும். ஏன்னா டிராபிக் ஜாம் ஆயிரதா? என்ன பைத்தியம் பேசிட்டு இருக்க? இப்பதான் வருது இல்லையா? 10 மைல் போட பந்தல எடுத்துக்க. ஒரு கட்டு எடு போ. அம்மா மாதுரி, 19 கட்டு எண்ணெய் வச்சிருக்கேன். ஒரு நோட்டு குறைஞ்சாலும் செருப்பால் அடிப்பேன். அம்மா மாதுரி, உனக்கு உங்க கல்யாணம் எக்ஸிபிஷன் மாதிரி நடக்க போகுது. உன்ற கல்யாணத்துக்காகவே மாப்பிள்ள ஒரு கேபிள் டிவி ஆரம்பிக்க போறாரு. பொறுத்த வரைக்கும் எல்லாம் நேரடியா டெலிகாஸ்ட் பண்ண போறோம். பிடிக்கலன்னு சாணி முறுத்து விட்டுருவோம். என்னம்மா முழிக்கிற? உனக்கு சம்மதம் தானே? என்னம்மா, நான் பாட்டுக்கு 500 ரூபாய் கிட்ட அள்ளி விட்டுருக்கேன், நீ இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்க. உனக்கு கல்யாணத்துல சம்மதமா இல்லையா? சம்மதம் தானே? சரி விடு, ஊரை 2 ஆகிறேன். அடுத்தது யாரா? பந்தல் போறவங்க தானே, சினிமா செட்டிங் போறவங்க தான்டா. ஒரு கட்ட எடுத்துக்கடா. ஒரு கட்ட. என் வளர்ப்பு மகள் வர அழக பாத்தியா? சூப்பரா இருக்குங்கம்மா. ஓ, சூப்பர்னா உங்களுக்கு பிடிக்காதே, அழகா இருக்குங்கம்மா. ஏமா, நாங்க தான் ஒவ்வொருத்தரா வந்து உங்க வீட்லயே செட்டில் ஆயிட்டோமே. எங்க குடும்பத்தையே வளர்ப்பு குடும்பம் டிக்ளேர் பண்ணிருங்களேன். பண்ணிட்டா போச்சு. என்ன புடவை நகையெல்லாம் பிடிச்சிருக்கா? சேர்மன் அம்மா வாங்கி கொடுத்தது எனக்கு பிடிக்காம போயிடுமா? அப்புறம் என்ன, நிச்சயதார்த்தம்? சரி பண்ணு. அதுக்கு முன்ன நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனையா? வழக்கமா அம்மா தான் எங்களை அர்ச்சனை பண்ணுவாங்க, நாங்க வந்து அம்மாவை அர்ச்சனை பண்ணுவோம். நீ யாரையா தான் அர்ச்சனை பண்ண போற? ஆசைப்படுது இல்ல, அர்ச்சனை பண்ணிட்டு வரட்டும். போயிட்டு வா, போயிட்டு வா சீக்கிரம். கோயில்ல அர்ச்சனை பண்ணணும் சொன்னேன். அர்ச்சனை கோயில்ல இல்ல, இங்கதான் வந்து வேடிக்கை பாருங்க. டிரைவர், ஆமா உன் புள்ள எங்க? எங்கேயோ மாட்டை ஓட்டிட்டு போயிருக்கான். கரெக்ட், அந்த ஆளு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு. அதை விட்டுட்டு என்ன மேய்க்கப்படுறாராமே. புரியல? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காரா? ஆமா, என்ன கட்டிக்க உன் பிள்ளைக்கு என்ன யோகிதம் இருக்கு? இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா?
சேர்மன் அம்மாவோட தம்பி. வஞ்சிக்கோட்டை வசந்தாவோட ஸ்டேட்டஸ் என்ன? கஞ்சிக்கே கஷ்டப்படுற ஓ நிலைமை என்ன? அவங்க கோபுரம், நீ குப்பை. சேர்மன் அம்மா புருஷன் கூட சேர்ந்து வாழ்ற புண்ணியவதி. அவங்க வைக்கிற நெத்தி பொட்டுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீ வைக்கிற பொட்டு அது ஒரு அவமான சின்னம். ஏன்னா நீ புருஷனால தள்ளி வைக்கப்பட்டவ. அடிப்பாவி. அர்ச்சனை முடிஞ்சது, வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மா அம்மா அம்மா, வீட்டை கூட போடாம எங்க போயிட்டாங்க? ஆ? அம்மா, ஏமா அழுதுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா. இல்லம்மா, ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. ஒண்ணு இல்ல. சொல்லுங்கம்மா. நான் சொல்றப்பா. சொக்கனோட அண்ணன் பொண்ணு வந்து நடுத்தருவுல நின்னுகிட்டு அம்மாவை தாறுமாறா பேசிட்டாப்பா. ஊருக்கே மகாலட்சுமியா வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க அம்மாவை பார்த்து சொல்லிட்டாப்பா. ஒரு பொண்ணு கடத்திட்டு வரதே தப்பு. நீ தாலி வேற கட்டிட்டியா? என்னத்த மாவு இடிச்சிட்டு இருந்தத பாதியிலே விட்டுட்டீங்க? எதையும் ஆரம்பிச்சா முடிச்சிடணும். அத்த, உங்க புள்ளைய கல்யாணம் செஞ்சுக்க நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவரு அதுக்கு சம்மதிக்கல. உங்களை பத்தி தப்பா பேசினா அவருக்கு கோவம் வரும். என் கழுத்துக்கு தாலி வரும்னு பிளான் பண்ண, அப்படியே நடந்துருச்சு. ஆமா, உங்க புள்ளைக்கு முருங்கைக்காய் பிடிக்கும்ல? எனக்கு வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருவாங்க. அதனால என்னம்மா? பாத்தியாமா, நடுத்தருவுல செருப்பால் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள கூட்டு வந்து வெத்தலை பாக்கு கொடுத்த கதையா இருக்கு. அப்ப மானத்தை வாங்கினா இப்ப மன்னிப்பு கேக்குறேன். பரவாயில்ல விடுப்பா. அவ சொன்ன வார்த்தை எப்போ காத்துல கரைஞ்சிருச்சு. ஆனா நீ கட்டின தாலி என்னைக்கும் நினைச்சிருக்கணும்பா. என்ன வெட்டினவங்களை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா எங்க அம்மாவை திட்டினவங்கள மன்னிக்கவே மாட்டேன். எங்க போற? சொன்ன கேளுங்க. நீயே வீட்டை விட்டு வெளியே போகணும். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். வசந்த், நீ ஏமா வீட்டை விட்டு வெளியே போனோம்? எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ண வேற வீட்டுக்குள்ள போந்து தூக்கிட்டு போயிட்டான். அந்த அவமானம் தாங்காம எங்க அக்கா வெளில எடுப்பு செய்றாங்க.
அம்மா இங்க இருந்து போறது ஒண்ணுதானுங்க, நீதி தேவதையை ஊர் விட்டு போறது ஒண்ணுதானுங்க. அப்புறம் மழையும் பெய்யாதும் காத்து மடிக்காதுங்க, வெயில் மாண்டை பொழந்து போடுங்க. எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு துபாய்க்கு போயிருவோம். யோ, என் பொண்டாட்டி என்கிட்ட கொஞ்சம் பேச விடுங்கயா. நீங்களே சேர்ந்து அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க போல இருக்க. வசந்த், வீரையும் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டான், தாலியும் கட்டிட்டான். கட்டிட்டு வேண்டாம்னு சொல்லல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா? இல்லைங்க, என்கிட்ட சொல்லலன்னா கூட பரவாயில்ல, நீங்க பெற்ற அப்பா தானே, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னா? இல்லையே. யோ, அதெல்லாம் பரவாயில்ல. ஊர்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? திருட்டு தாலி கட்டானே சேர்மன் புள்ள, அவள என்ன மார்கழி மார்கழவாயிட்டாங்க. இப்படி வெக்ககட்ட சேர்மனை பார்த்ததே இல்லன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நல்லா இருக்க. ஊருக்காரங்க 1000 சொல்லுவாங்க. அதுக்காக ஐயா இப்பவே பஞ்சாயத்து கூட்டி வீரையனை விசாரிக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, வெக்கம் மானம் சூடு சொர்ணிக்கிறவங்க யூஸ்வலா அப்படித்தான் பண்ணுவாங்க. இத கூட நாங்க சொல்லீங்க, ஊருக்குள்ள ஜனங்க அப்படி பேசிக்கிறாங்க. ஊர்க்காரன் என்னடா சொல்றது? நானே சொல்றேன், பஞ்சாயத்து கூட்டுறேன், வீரையனை விசாரிக்கிறேன். ஒரு வேகத்தை பார்த்தா உடனே பஞ்சாயத்து கூட்டின்னு போல் இருக்கேன். இன்னைக்கு பஞ்சாயத்துல அடிதடி தான். அப்ப பஞ்சாயத்து ரொம்ப பரபரப்பா இருக்கு. நில்லு 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 நில்லு. ஏய்யா, இருங்க. என்னய்யா இது? இந்தாங்கய்யா. எதுக்கே இதெல்லாம்? சிவபெருமான சேர்ந்து வர்ற மாதிரி வர்றீங்க. தேவிடே வச்சுனாப்புல வந்தீங்க. ஊர் ஜனங்க கண்ணு பட்டு திருஷ்டி பட்டுச்சுன்னா சேர்ந்து நில்லுங்கம்மா. காத்து கண்ணு, கருப்பு கண்ணு, நல்ல கண்ணு, கெட்ட கண்ணு, இந்த மாதிரி முழியாங்க எதுவுமே இவங்க மேல படக்கூடாது. டேய், போய் கல்ல போட்டோட காப்பி கடையில் விட்டு வித்துறாத. போ அம்மா, உட்காருங்க. வாழ்க்கை அம்மா தாயே, பிச்சைக்கார யோ, மாதிரி ஆயிட்டேன். எதுக்கே இப்ப வந்து காலில் விழற? ஆனா அது நம்ம பழக்கம் தானுங்கண்ணா. ஆனா எந்திரிங்க. தூக்கி விடையா. முடியாதவன் ஏன் வந்து என்ன உழுகுறீங்க? பஞ்சாயத்து வேணாமா? குனிஞ்சு கும்பிட்டா தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்பா, உங்க பிரச்சனை தீர்ந்ததா? பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. எங்க அண்ணன் பொண்ணு மாதிரி தேவிக்குங்க நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தேங்க. அதுக்குள்ள இந்த வீரைய வீட்டுக்குள்ள பூந்துங்க கட்டாய தாலி கட்டி தூக்கிட்டு போயிட்டானுங்க. இவர் சொல்றது உண்மைதானா? இன்னொருத்தருக்கு நிச்சயம் பண்ண பொண்ண நீ தூக்கிட்டு போனியா? நிச்சயம் பண்ணது எனக்கு தெரியாது. ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? புழுகுறானுங்க. சேர்மன் வீட்டுக்கு மருமகளா வரப்போகும் சொர்க்க தங்கமே வருக வருகன்னு ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டணுமே, படிக்கலையா? பல்லு விளக்க போறோம், குளிக்க போறோம்னு தொட்டதுக்கெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டுவீங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கு நான் என்ன வேலை வெட்டி இல்லாதவனா? சரிப்பா, நிச்சயம் பண்ணது உனக்கு தெரியாதுன்னு வெச்சுக்குவோம். வீட்டுக்குள்ள புகுந்து வலுக்கட்டாயமா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிருக்க, அது தப்பு தானே? கட்டின பொண்டாட்டியை விட்டு கண்டவளோட குடும்பம் நடத்துறது தப்பு இல்லைன்னா இதுவும் தப்பு இல்ல. பாத்தீங்களா, தாக்குறானுங்க. உங்களையே நேரடியா தாக்குறானுங்க. இன்னைக்கு பஞ்சாயத்துல அடிதடி தகராறு தான். என்னடா பயமுறுத்துறீங்களா? அடிதடி கலாட்டா எல்லாத்துக்கும் தயாரா தானே வந்திருக்கேன். என்னது டாவா? என்ன மட்டு மாதிரி எல்லாம் பேசுறேன்? ஒப்பன மேடையில இருக்காரு, அவரையும் டா போட்டு பேசுவியா? உன் மேல யாருமே கை வைக்க முடியாதுன்னு சொல்றீங்க. அப்ப சேர்மன் ஐயா வச்சிருக்க கையை சோழதிங்க தான் வச்சிருக்காரு, வேற எதுக்குமே இல்லைன்னு சொல்றியா? யோ, நான் பொதுவா தான் சொன்னேன், தேவையில்லாம யாரையும் சம்பந்தப்படுத்தி அசிங்கப்படுத்தாதீங்க. மத்தவங்களை டே போட்டு பேசினா பரவாயில்ல, பெத்த தாப்பனே டா போட்டு பேசுறிய. அவர் வேணா சும்மா இருக்கலாம். ஆனா அதை கேட்டு ஊர் ஜனங்களை பேசாம சும்மா இருப்பாங்களா? இத்தனை காலம் யார் முகத்தை பார்க்க கூடாதுன்னு இருந்தனும் அவருக்கு பஞ்சாயத்துக்கு என்ன போக சொல்றீங்களா ஐயா? இன்னைக்கு நீ பஞ்சாயத்துக்கு போலேன்னா அப்புறம் என்னைக்குமே உன் புருஷனை நீ பார்க்க முடியாதுமா. ஐயா, பஞ்சாயத்துல அப்பா மகனும் நேருக்கு நேரம் சந்திக்கிறாங்கம்மா. இந்த சந்தர்ப்பத்தை வச்சு அவங்களுக்குள்ள சண்டையை மூட்ட ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அத்தை, என்னால தானே பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க, அதை நானே போய் நிறுத்திடுறேன். வேண்டாம்மா, நீ போனா பிரச்சனை பெருசாயிடும். நானே போறேன். யோ, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை இங்க பேச வேணாம். வீரையா, 1000 தான் இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு. நீ செஞ்ச தப்புக்கு ஊரை விட்டே உன்னை அனுப்பலாம், தேவைப்பட்டா ஜெயிலுக்கு கூட அனுப்பலாம். புள்ளைய தண்டிச்சிடாதீங்க. தப்பு செஞ்சது நான் தான். நான் தான் என் புள்ள கிட்ட சொல்லி அந்த பொண்ணு தூக்கிட்டு வர சொன்னேன். நான் தான் அவ கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். என்ன தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடுங்க. என் புள்ளைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க, அவனை விட்டுடுங்க. அம்மா, புள்ள தப்பு பண்ணாலும் பெத்த தாய் அப்படி இப்படி பண்ணாதேன்னு புத்தி சொல்லணும். அதை விட்டு போட்டு ஆத்தாகாரியா வீட்டுக்குள்ள போந்து வயசுக்கு வந்த பிள்ளை தூக்கிட்டு வாடான்னு ஐடியா கொடுத்துருக்கானே, என்ன ஃபேமிலி அது? ஏன் இப்படி அனாவசியமா பேசுறீங்க? அக்கா அவங்க தப்ப ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதுவே போதும். அது எப்படிங்கம்மா? உங்க மனசு பெருசு, நீ யார் தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருவீங்க. ஊர் ஜனங்க எப்படிமா மன்னிப்பாங்க?
தப்பு பண்ண வள்ளியம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் பஞ்சாயத்து முடியும். என்னது மன்னிப்பு கேட்கணுமா? ஊரறிய தாலி கட்டி உத்தமையா வாழ்ந்துட்டு இருக்க எங்க அம்மா கேவலம் இந்த மன்னிப்பு கேட்கணுமா? போச்சு போச்சு, சேர்மன் அம்மாவுடைய மான மரியாதை எல்லாம் போச்சு. டேய் என்ன வார்த்தை கேட்டு பாரு. டேய் கத்திரா இப்படி ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் இந்த கால தேவையா? ஐயா அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? என் காதுக்கு கேட்கலையே. அந்த வார்த்தையை என் வாயால வேற நான் சொல்லணுமா? சொல்லுங்களே. இவன் சொல்ல மாட்டானே, ஜவ்வு மாதிரி எழுப்பான். இப்படி ஒரு வார்த்தை கேட்டு நான் உயிரோட இருக்கணுமா? அதை தாங்க முடியல என்னால. நான் திங்கிற சோறு உங்களோடதுமா? என் தெய்வத்தாய் கோமாதா என் குலமாதா அவங்கள பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டே நீ? ஐயோ நாளையில இருந்து எல்லாரும் தீ குளிக்க போறாங்க. பஸ் ரயில் எதுவுமே ஓடாது. பஸ் ரயில நிறுத்துறதுல அந்த காலமியா? இப்ப ஏரோப்ளானே நிறுத்திட்டு இருக்கானுங்க. அவன் ரன்வேல வந்து ஓடிட்டு இருக்கிற, நீ எந்த காலத்துல இருக்கிற? உங்க மகன் பேசுறான்னு நீங்க வேணா பேசாம இருக்கலாம், என்னால முடியலங்க. ஏன் ரத்தம் கொதிக்குது இல்லங்க? சூடு சொல்ல இல்லாம சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க சும்மா இருக்கீங்களே. இப்படி இழுத்தா ஒரு வாரத்துக்கு இந்த பஞ்சாயத்து தான் நடக்கும். ஐயா பேசாமலே இருக்கிறீங்களே, பையனை பார்த்து பயப்படுறீங்களா இல்ல புள்ள பாசம் தடுக்குதுங்களா? யோ சும்மா இருங்கய்யா. வீரையா 4 பேர் இருக்கிற பஞ்சாயத்துல எப்படி பேசணும்ன்ற நாகரிகம் கூட உனக்கு தெரியல. நீ வசந்தாவை மட்டும் கேவலப்படுத்தல, என்ன கேவலப்படுத்திருக்க, இந்த ஊரையே கேவலப்படுத்திருக்க. மரியாதை வந்து மன்னிப்பு கேளு. ஊரே சொல்லுதுல, இன்னும் ஏன்டா நிக்கிற? போ போடா போடா போ. இன்னும் ஏன் நிக்கிற? போடா போடா போ. அம்மா நீ சொன்னபடி செஞ்சிட்டப்பா. சொக்கா அம்மா தெருவுல என்னோட ஆக்டிங் எப்படி? ஐயோ சூப்பர்மா, சோகரசத்தை அப்படியே புழிஞ்சு ஓட்டிங்க. உங்களை பத்தி ஊர்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? நல்ல சேர்மனமான்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்தளவுல நீங்க நல்ல நடிகை. இப்படி சாதாரணமா இருந்த அம்மா தாயா இன்னைக்கு சேர்மனமா? மாதிரி வெரி குட். அவனை விட்டுட்டு ஓடி வந்துட்டியா? இந்தாமா ஆள மயக்கிறது விட்டுட்டு ஓடி வரதெல்லாம் உன்னோட புத்தி. நான் என் மாமனாரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க புள்ள மேல எந்த தப்பும் இல்ல. நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம். ஏண்டி ஊரெல்லாம் நான் ஏமாத்திட்டு இருக்கேன், என்னைய நீ ஏமாத்திட்டியா? வெளியே படி நாயே. என்ன மாமா எங்க வந்தீங்க? உன்னை தேடிதாம்மா வந்தேன். ஆசீர்வாதம் கேட்டு என் வீடு தேடி வந்தேன். உன்னை வெறுங்கையோடு அனுப்பிட்டேன். மனசு கேட்கல, அதான் வந்தேன். இது நம்ம பரம்பரை நகமா, வச்சுக்க. மாமா நல்லா மாமா இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீடு வரைக்கும் வந்துட்டு போங்க மாமா. வரணும் தாம்மா ஆசை. ஆனா வள்ளி அம்மைக்கு சங்கடமா போயிடும், அதனாலதான் பாக்குறேன். நீ போயிட்டு வாமா. நான் வரேன் மாமா. அத்தை எங்கம்மா போயிட்டு வர? சொன்னா உங்களுக்கு ஷாக்காவும் இருக்கும் சந்தோஷமாவும் இருக்கும். ஏதாவது ஒண்ணுதான் வரும். ஷாக்கும் சந்தோஷமும் எப்படி ஒன்னா வரும்? இப்ப உங்க முகத்துல வரும் பாருங்க. நான் மாமாவை பார்க்க போயிருந்தேனே, மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணி பரம்பரை நகையை போட்டுக்கு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. இந்தாங்க. எப்படி? என்னால நம்பவே முடியலையே. அவ குடுக்க விட்டுக்க மாட்டாளே. அதனாலதான் மாமா இதை வீட்டுல கொடுக்கல, வழியில வந்து கொடுத்தாரு. அவரே உன்னை தேடி வந்து கொடுத்தாரா? வீட்டுக்கு வரணும் தாமா ஆசைப்படுறேன். ஆனா உங்க அத்தைக்கு சங்கடமா இருக்கும், அதனால தான் வரலன்னு சொன்னாரு. ஏன் அத்தை
மாமா வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? திருட்டுத்தனமா ஆம்பளை ஒரு வீட்டுக்கு வந்துட்டு போனா அந்த பொம்பளை பொண்டாட்டின்னு ஊர் சொல்லாதுமா. பகிரங்கமா பிரிஞ்சு வாழலாம், ஆனா ரகசியமா சேர்ந்து வாழக்கூடாது. சரி சரி, உன் மாமனார் உனக்கு ஆசையா கொடுத்தது போட்டுக்கமா. நீங்களே போட்டு விடுங்க அத்தை. இல்லடா, பரம்பரை நகை அறுத்துட்டேடா. பரம்பரையா இருந்து போச்சு, இதுல நகை மட்டும் என்ன வாழுது? ஏண்டி, உன்னை நான் பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டேனா? அப்புறம் எந்த சொந்தத்தை வச்சுக்கிட்டு அங்க போன? இருங்க இருங்க அத்தை, நானே பேசிக்கிறேன். இந்தாயா என் அத்தை அம்மாவனே, பொண்டாட்டி இல்லன்னு சொல்ற, முட்டை போஸ்டர் அடிச்சு ஓட்டுவ போல இருக்கு. இத பாரியா, நான் உன் பொண்டாட்டி இல்லன்னா என்ன தொட்டு என் கழுத்துல இருக்கிற நகைய யோ எந்த உரிமையிலையா எடுத்த? யோ, அந்த வைர நெக்லஸோட விலை 50,000. அதை எவ்வளவு ஈஸியா அறுத்துட்ட. ஆனா இந்த மஞ்ச கைத்தோட விலை only 50 பைசே. இத உன்னால அறுக்க முடியுமா? யோ புண்ணாக்கு, போய் மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கிட்டு வான்னு சொன்னேன். என்னது? யோ சீக்கிரம் போய் வேலையை பார்ப்போ. ஐயோ, என்னம்மா இவன் இப்படி கோச்சிட்டு போறான்? போட்டு விடுங்க அத்தை. இந்த ஆம்பளைங்க பகல்ல தான் ரொம்ப அலம்பல் பண்ணுவாங்க, ராத்திரி ஆனா குஜாலாவுக்கு மாறிடுவாங்க. உங்களுக்கு தெரியாது. உஜாலாவுக்கு மாறிடுவானா? உஜாலானா? ஏய், எதுக்குடி என் கை கட்டின? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தாயா. நீ என்ன ஆமா. தொட்டுட்டீங்க, பெரிய சேஃப்டி. நான் உன்னை தொட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன்ல. இந்த ஆம்பளைங்க சத்தியத்தை எல்லாம் நம்ப முடியாதுப்பா. ஒரே ரூம்ல இருக்கோம், அப்படி இப்படி உரசும்போது பத்திக்குச்சுன்னா நீ தோற்றுவ, நான் கேட்டுருவேன். இந்த குல்ஃபி வேலையெல்லாம் கிட்ட வச்சுக்காத. 25 வயசாகுது, இது வரைக்கும் நான் மனசார கூட தப்பு பண்ணல, தெரியுமா உனக்கு? ஐயோ, ஏய் முதல்ல போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணி பாரியா, ஏதாச்சும் கோளாறா இருக்க போகுது. கோளாறுன்னு சொல்றியா? கொழுப்பு தான் உனக்கு. சரி 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 சரி, நான் இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க போறேன். நீ நல்லா கண்ணை இருக்க முடிக்கப்பா, அப்புறம் உன் கற்புக்கு நான் கேரண்டி இல்லம்மா. என்ன என்ன பண்ண போற? என் அத்தை மவனே நீ செத்த. வீரையா, மாடு ரொம்ப நேரமா கத்துது, போய் பால் கறப்பா. இத வரமா? என்ன இவ்வளவு நேரமா திறக்கிறான் பால்? மடியை காணாமே. அம்மா அம்மா, என்னடா? நம்ம பசுமாட்டுக்கு மடியை காணாமா? அது காளை மாடு, இங்க இருக்க பசுமாடு. இல்லம்மா, தூக்க கலக்கத்துல. ஆமா ஆமா புரியுது, தூக்க கலக்கத்துல பொட்டெல்லாம் வச்சுட்டு வந்திருக்க. நம்மளத்துல பொட்டி எப்படி வந்தது? தூக்க கலக்கத்துல கஷ்டம் நடந்திருக்குமோ?
அக்கா உங்க பேர் என்ன? என் பேர் சரோஜா. சரோஜாக்கா, சரோஜாக்கா கொஞ்சம் கிட்ட வாங்களேன். எதுக்கு? உங்க முதுகுல அது இருக்கான்னு பாக்கணும். எது? வாங்கக்கா சொல்றேன். திரும்பக்கா. இல்லையே. இங்க இங்க இல்லையே. ஏமா என் முதுகுலயும் மூஞ்சிலையும் என்னத்தை தேடுற? சரியா போச்சு. இவ்ளோ வயசாச்சு இன்னும் நீங்க குஜாலாவுக்கு மாறவே இல்லையா? குஜாலாவா? நேத்து ராத்திரி நானும் என் புருஷனும் குஜாலாவுக்கு மாறிட்டோம். குஜாலானா என்ன? அதுவா, கிட்ட வாங்க சொல்றேன். அது வந்து இதுதான் குஜாலாவா? நான் இன்னைக்கே குஜாலாக்கு மாறிடுறேன். என்னங்க? அது ஏன் பொண்டாட்டியா? அப்புறம் ஏன் என்ன பார்த்து கூப்பிட்டாங்க? நிக்கவே தெரியல. இவ்வளவு இருட்டா இருந்தா யாருக்கு தெரியும்? பொங்கல் அன்னைக்காவது வெள்ளை அடிச்சு தொலைங்க ஐயா. சும்மா இருக்க மாட்டீங்க என்னங்க? குஜாலா குஜாலாவா? அப்படின்னா இங்க 3 நாளா கேட்டுட்டு இருக்கீங்களே, அதாங்க. ஐயோ 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 யோ கிளாஸ் குடி. இன்னும் டீ குடிக்கலையா? குடியா? குடிச்சு தரேன் ஐயா. ஏன்னா இன்னைக்கு கடை லீவு. கடை லீவா? ஏன்? குஜாலா லீவு. என்ன ஐயா, பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க, தீபாவளிக்கு லீவ் விடுவாங்க. நீ என்னடானா குஜாலாவுக்கு லீவ் விடுற? குஜாலானா என்ன ஐயா? ஐயோ தொல்லை பண்ணாதயா. ஆள விடு. ரொம்ப சொரியாதையா, மண்டை ஓடு நெளிஞ்சிட போகுது. அண்ணே, வந்து பாலை வாங்கிக்கங்க. இன்னைக்கு பால் வேண்டாம், கடை லீவு. லீவா? எதுக்கு? குஜாலா குஜாலா. குஜாலானா என்னையா? எல்லாரும் உஜாலாவுக்கு மாறுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவன் என்னமோ குஜாலாவுக்கு மாறிட்டானா? ஒண்ணுமே புரியலையே. இதை விட புரியணும்னா உன் பொண்டாட்டிட்ட போய் கேளு. டேய், உடனடியா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். என்ன? குஜாலானா என்ன? என்னது குஜாலாவா? அத பத்தி எனக்கு கூட தெரியாதுப்பா. நீதான் எல்லார்ட்டையும் சொல்லிருக்கிய. எல்லாரும் வந்து என்ன கேக்குறாங்க? ராத்திரி உங்க வீட்டுல குஜாலாவா என்ன? குஜாலானா என்ன? சொல்லலைன்னா விடமாட்ட போல இருக்கே. சரி வாயா ரூமுக்கு. ஒருவேளை குஜாலா ரூமுக்குள்ள வச்சிருப்பாளோ? வாயா. ஏன் கதவு சாத்துற? புருஷனும் பொண்டாட்டியும் இப்படி தனியா வந்து கதவை சாத்திக்கிறதுக்கு பேர் தான் குஜாலா. ஆ?